ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் சோதனை வெற்றியடைந்திருக்கிறதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் முதற்கட்ட சோதனை வெற்றியடைந்திருக்கிறது. இந்திய விமானப்படை, கடலோரப்படை உள்ளிட்டோர் இணைந்து இந்த சோதனையை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் சோதனை வெற்றியடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் முக்கிய திட்டமாக ககன்யான் திட்டம் இருக்கிறது. இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட முயற்சிகளிலும் ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாராசூட் சோதனை வெற்றியடைந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்க்கிறோம். இந்திய விமானப்படை, கடலோர காவல்படை உள்ளிட்டோர் இணைந்து இந்த சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், ககன்யான் சோதனையின் பாராசூட் சோதனை வெற்றியடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. அது என்ன பாராசூட் சோதனை? அது தொடர்பாக விரிவா சொல்லுங்க. விக்னேஷ், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தின் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை தற்போது இந்தியா சாதித்திருக்கிறது. குறிப்பாக பாராசூட் சோதனை என கூறப்படுகின்ற, அதாவது விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய க்ரூ மாடல்கள் பத்திரமாக கடலில் தரையிறக்குவதற்கான சோதனை வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை, DRDO, இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவை இணைந்து வங்காள விரிகுடாவில் இந்த ஒரு சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ககன்யான் திட்டத்தை பொறுத்தவரை மனிதர்களை விண்வெளிக்கு ஏற்றி சென்று 3 நாட்கள் அவர்களை தங்க வைத்து பின்னர் பூமிக்கு பத்திரமாக இறங்கி கொண்டு வர வேண்டிய பணி, ஒட்டுமொத்த அந்த பணிக்கான ஒவ்வொரு சோதனையாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த பாராசூட் சோதனை என்பது மிகவும் முக்கியமான சோதனை. விண்வெளி வீரர்களை விண்வெளியில் இருந்து பூமியில் தரையிறக்குவதற்கான ஒரு சோதனை. இந்த சோதனையை தான் தற்போது இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8000 கிலோ எடை கொண்ட அந்த க்ரூ மாடலை ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறக்கி இருக்கிறார்கள். அந்த க்ரூ மாடலை தாங்கக்கூடிய அளவிற்கு இழு விசை பாராசூட்டிடம் இருக்கிறதா என்பது தொடர்பான அனைத்து விதமான தரவுகளும் தற்போது பின்பற்றப்பட்டு அவை துல்லியமாக நடைபெற்றிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அடுத்த வருடம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள இந்த திட்டத்திற்கான ஒரு முக்கிய சோதனையை வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே விண்வெளிக்கு சென்ற இந்திய விண்வெளி நாயகன் சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்கள் ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு சென்று பூமிக்கு திரும்ப உள்ளனர். எனவே விண்வெளி வீரர்களை பத்திரமாக தரையிறக்குவதற்கான பாராசூட் சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளோம் என மகிழ்ச்சிகரமான செய்தியை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.